ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இந்த நாளின் தியான பகுதி எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். எசாயா 52 1 முதல் 7. தியான வசனம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 35:3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். கடந்த நாளிலே நாம் என்ற வார்த்தை குறித்து நாம் தியானித்தோம். நான் தனித்தவனாக அல்ல, என் குடும்பத்தாரோடு காணப்பட வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல நான் தனித்தவனாக அல்ல, என்னுடைய அயலாகத்தாரோடு நான் காணப்பட வேண்டும். சந்திக்கிற மக்களோடும் காணப்பட வேண்டும். இன்னும் இடம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். சுயநலம் அல்ல, பொதுநலக்காரர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் எருசலேம் ஆலயத்தை குறித்து சொல்லுகின்றதான வேளையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு அதிக சந்தோஷமாக இருந்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்பதாக சங்கீதக்காரன் சொல்கிறார். எருசலேமே, ஆராதிக்கின்ற இந்த இடத்திலே, தேவனை சந்திக்க வந்த இந்த இடத்திலே என் கால்கள் அல்ல, எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்று சொல்லுகிறார். நான் மாத்திரம் தேவனை ஆராதித்தால் காணாது, நாங்கள் அனைவரும் ஆராதிக்க வேண்டும். எங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். சகல ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு. அந்த ஜெப வீட்டிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் தனித்த ஒருவனாக அல்ல, குடும்பம், அயலகத்தார், மற்றவர்கள், ஏனையோர் யாவரும், ஒதுக்கப்பட்டவர்கள் யாவரும் அங்கே காணப்பட வேண்டும். நாம் எழுந்து செல்லுவோம். ஒரு யாக்கோபு மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேலாக மாறினது போதாது. யாக்கோபினுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும். யாக்கோபுடைய குடும்பம் முழுவதும் சொந்தமாக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் தான் அந்த யாக்கோபு. நீங்களும் நானும் ஆண்டவரை விடாது பற்றி கொள்ள இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகினாலே சொல்லுகிறார், நாம் எழுந்து என்று சொல்லுகிறார். எழுந்து ஒருவேளை திட்டமிட்ட காரியம் செயலாக்கத்திற்கு கொண்டு வரவில்லை என்றால் அதிலே பிரயோஜனம் இல்லை. ஆகையினாலே நாம் போவோமா வருவோமா என்று சொல்லி நாம் ஆலோசித்து ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆனால் அதை கேரி அவுட் பண்ணுகிறோமா, அதை நடைமுறைப்படுத்துகிறோமா? இல்லை என்றால் எந்த பயனும் இல்லை. தகப்பனுடைய பிரசன்னத்தை விட்டு, தகப்பனுடைய ஐக்கியத்தை விட்டு தூர தேசத்திற்கு செல்லுகிறான் இளைய குமாரன். அங்கு போய் அவன் அனுபவித்த கஷ்டங்கள், அவன் பட்ட பாடுகள், வேதனைகள் அகோரமாக இருந்தது. இப்பொழுது அவன் உணர்கிறான், ஆஹா, என் அப்பாவுடைய வீட்டிலே எத்தனை பேருக்கு திருப்தியான ஆகாரம் உண்டு, ஆனால் நான் பசியினாலே சாகிறேனே. ஒன்று செய்வேன், நான் என் தகப்பனுடைய வீட்டிற்கு செல்லுவேன், என் தகப்பனை பார்ப்பேன். உம்முடைய குமாரன் என்று அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவன் தீர்மானித்தான். அவன் தீர்மானம் எடுத்தான். புத்தி வந்தது, ஆகையினாலே இப்பொழுது தீர்மானிக்கிறான். புத்தி தெளிந்த போது அவன் தீர்மானிக்கிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, தீர்மானத்தோடு அவன் அங்கே நின்றிருப்பான் என்றால் பிரயோஜனம் இல்லை. தீர்மானத்தோடு எழுந்து வருகிறான். நான் எழுந்து என்று தீர்மானித்தவன் எழுந்து வருகிறான். தகப்பனிடத்திலே வருகிறான். அவன் வருகிறபடியினாலே அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? தூரத்திலே தகப்பனாலே காணப்படுகிறான். தூரத்திலே கண்ட தகப்பன் ஓடி சென்று மகனை முத்தமிடுகிறான், முத்தமிழை பொழிகிறான், அவனை கட்டி அணைக்கிறான், மகிழ்ச்சி அடைகிறான். அந்த வரலாறு நமக்கு தெரியும். எல்லாம் இழந்து போன அத்தனையும் திரும்ப அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரும் தீர்மானிக்கிறவர்களாக அல்ல, தீர்மானத்தோடு கூட என் ஆண்டவரிடத்திலே வருவேன் என்று சொல்லி வருகின்ற பொழுது இழந்து போன உறவு, இழந்து போன பிரசன்னம், இழந்து போன ஐக்கியம், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன தகப்பனின் குரல் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த வீட்டின் அதிபதியாக மாறுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தீர்மானிக்கிறோம். அந்த தீர்மானத்தோடு நின்று விடாமல் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? இளைய குமாரத்தியை பாருங்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கேயும் அதே சம்பவம் தான் நடைபெறுகிறது. தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார் என்று கண்டு, 6ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு
தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து எழுந்து அவள் எழும்புகிறாள், உட்காரவில்லை. கண்டு இந்த நல்ல செய்தி கிடைத்தவுடன் அவள் எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடமாய் திரும்புகின்ற பொழுது மேலான ஆசீர்வாதம் உண்டு. நீ திரும்பி வரும்படி ஆண்டவர் நீ எழுந்து வா என்று சொல்லி கேட்கிறார். உங்களை ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போனது உண்மை. ஆண்டவருக்கு விரோதமாக நாம் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணியது, ஆண்டவரை விட்டு சோரம் போன காரியங்கள் உண்மை. ஆனால் என் ஆண்டவர் கரங்களை விரித்தவராக, என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே என்று சொல்லி நான் காத்திருக்கிறார். எழும்பி வா, எழும்பி வா. ஒருவேளை உக்கரத்தினாலே, கோபத்தினாலே நிறையப்பட்டவனாக நீயும் நானும் காணப்படுவோம் என்றால், ஏசாயா 51 அதிகாரம் 16 சொல்லுகிறது, உக்கரத்தால் நிறையப்பட்ட நீ எழுந்து வா, நீ எழுந்து வா, உன்னுடைய உக்கரம் மாற்றப்படுவதற்கு நீ எழுந்து வா என்று சொல்லுகிறார். இன்று பலவிதமான பாவ கட்டுகளாலே, பாவ பழக்க வழக்கங்களாலே பின்னி பிணைந்து நீ வெளியே எழுந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே, இக்கட்டான நிலையிலே நீ காணப்படுவாய் என்றால், உன் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதற்கு எழும்பி வா என்று சொல்லி 52 அதிகாரம் ஏசாயா 2 சொல்கிறது. உன் கட்டுகள் அவிழ்க்கப்பட நீ எழுந்துரு, தேவனிடமாய் வா. எபேசியர் 5 அதிகாரம் 14 அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, நீ மரித்தோரை போன்ற ஒரு நிலையிலே இருக்கிறாயோ, செயலாற்ற முடியாமல் செயல்படாத ஒருவனாக நீ இருக்கிறாயோ, எல்லா சாட்சிகளையும் இழந்து ஒருவேளை மகிமை இழந்தவனாக நீ இருக்கிறாயோ, மரித்தோரை விட்டு எழுந்தது, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நீ எழுந்திரு என்பதாக சொல்லுகிறார். தூக்கத்தை விட்டு எழுந்திரு என்பதாக சொல்லுகிறார். நீ ஏன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? நீ தூக்கத்திற்கென்று அழைக்கப்பட்டவன் அல்ல. இல்லை என்றால் நீ மரிப்பதற்கென்று அழைக்கப்பட்டவன் அல்ல. நீ நித்தியமாய் வாழ்வதற்கென்று அழைக்கப்பட்டவன். ஆகையினாலே நீ எழுந்து வா என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எழுந்து இங்கே இந்த வார்த்தைகள் நம்முடைய காதுகளிலே ஒலித்து கொண்டிருக்கட்டும். இல்லை என்றால் மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களுமாக நாம் இருப்போம் என்றால், நாம் என்ன நடைபெறுகிறது என்று காணக்கூடாதவர்களாக நாம் இருப்போம் என்றால், அந்த விதமான ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக நாம் இருப்போம் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை கூப்பிடுகிறது. நாம் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளும்படியாக துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்தவர்களாக நாம் எழுந்து அவரிடத்திலே வருவோம். எபேசியர் 5 அதிகாரம் 14 அதைத்தான் சொல்லுகிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. நீ தூக்கத்திலே இருக்கிறாயோ, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறியிலே நீ இருக்கிறாயோ, மதியற்றவனாக நீ இருக்கிறாயோ என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். எழுந்திரு. ஆகையினாலே தூங்குகிற நீ உன்னுடைய ஆவிக்குரிய நிலையிலே நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய், சரீர நிலையிலே நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய், மற்றவர்களுக்கு உக்கரான காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ எழுந்திரு, தூக்கத்தை விட்டு எழுந்திரு. சோர்வின் தூக்கம், ஒருவேளை துரபிமானத்தின் தூக்கம், போதும் ஆண்டவரே, நான் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு தற்கொலை முயற்சியினுடைய தூக்கம், இவைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ, பாவ மயக்கம் காணப்படுகிறதோ, பாவ மயக்கத்தின் தூக்கம். சிம்சோன் பாவ மயக்கத்தினாலே தூங்கிக் கொண்டிருந்தார். யோனா துரபிமானத்தினாலே தூங்கிக் கொண்டிருந்தார். ஆண்டவருடைய தாசனாகிய எலியா அங்கே சோர்வு மேறிட்டவனாக சுய பரிதாப உணர்ச்சியினாலே அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். சீடர்கள், ஆண்டவரோடு இருந்து செபிக்க வேண்டிய சீடர்கள், அவர்கள் பொறுப்பற்றவர்களாக, உத்தரவாதத்தை இழந்தவர்களாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நாம் தூங்க வேண்டாம், எழுந்திருப்போம். எழுந்து நாம் பெத்தேலுக்கு போவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக செல்லுவோம். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் பெத்தேலுக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள், சீகேமிலே தாழ்வான சிந்தைகளிலே நாங்கள் கிடக்கிறோம். தயவாய் எங்களுக்கு மன்னித்து நாங்கள் எழுந்து செல்ல நீர் எங்களுக்கு பலம் தார். நான் மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு குடும்பமாக, நாங்கள் நண்பர்களாக,
உறவினர்களாக, ஆண்டவரே எங்களை எதிர்த்து பேசுகிறவர்களாக இருக்கிறவர்களும் அனைவரும் உம்முடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். அனைவருக்காகவும் நீர் மரித்தீர். இதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய தூக்க நிலைமையை நாங்கள் விட்டு, ஆண்டவரே, நாங்கள் துரபிமானம் கொண்டவர்களாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த தவறான எண்ணமுடையவர்களாய் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உக்கிரானத்தை உணராமல் நாங்கள் செபிக்க மறந்தவர்களாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சுய பரிதாப உணர்ச்சியிலே நாங்கள் சோர்வு மேலிட்டவர்களாக இந்த வாழ்வை முடித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தூங்கிக் கொண்டிருக்கிறோம். சிம்சோனைப் போல பாவ பழக்க வழக்கத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் மரித்தோரை விட்டு எழும்பும்படியாக ஆண்டவரே எங்களை அழைக்கிறீர். உம்முடைய சத்தத்தை கேட்டு எங்கள் பாவமான நிலைகளிலிருந்து நாங்கள் எழும்பி உம்முடைய சமூகத்திலே வரவும் மற்றவர்களை அழைத்து வரவும் தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.